ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா கிளாஸ் 10ல சாப்டர் 2 ஆசிட்ஸ் பேஸ் அண்ட் சால்ட்ஸ் தான் பார்க்க போறோம். So introduction part kulla nama pola. You have learnt in your previous classes that sour and bitter tasters of a food are due to acids and bases respectively present in them. So ஒரு நம்ம சாப்பாடு ஃபுட்ல sour taste and bitterனா கசப்பு இந்த மாதிரி டேஸ்டஸ் வந்து acids and bases மூலமா தான் நமக்கு இந்த டேஸ்ட் வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ இதை இப்போ சப்போஸ் இதில் என்ன சொல்லியிருக்காங்க எக்ஸாம்பிளுக்கு, if someone in the family is suffering from a problem of acidity after overeating, which of the following could you suggest as remedy? Lemon juice இல்லனா வினிகரா இல்ல பேக்கிங் சோடாவா இல்லனா சொல்யூஷனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது எனக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நம்ம சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறம் நிறைய ஈட் பண்ணிட்டு நமக்கு ஆசிடிட்டி ஃபார்ம் ஆச்சுன்னா அதுக்கு என்ன நம்ம வந்து மெடிசனாக எடுத்துப்போம், அந்த டைமில் ரெமடியாக எதை எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே சாய்ஸ் வந்து லெமன் ஜூஸ், வினிகர், பேக்கிங் சோடா கொடுங்க. பேக்கிங் சோடா போட்டால் திருப்பி அதே தான் நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். வினிகர்ன்றது வந்து ஆசிட் தான், பட் அது வந்து நம்மளோட ஸ்டொமக்கை சரி பண்ணுறதுக்கான ஆசிட் கிடையாது. அதில் லெமன் ஜூஸ் வந்து சிட்ரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். அது நம்மளோட டைஜஷன் வந்து கரெக்டாக பண்ணி கொண்டு போவோம். ஸோ அப்போ இதை வந்து நம்ம லெமன் ஜூஸ்ன்னு தான் சொல்லலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆசிட்ஸ் அண்ட் பேசஸ் இன்ட்ரடக்ஷனுக்குள்ளே போகலாம். யூ ஆல்ரெடி நோ தட் ஆசிட்ஸ் ஆர் சோர் இன் டேஸ்ட் அண்ட் சேஞ்ச் த கலர் ஆஃப் ப்ளூ லிட்மஸ் டு ரெட். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆசிட்ஸ் வந்து ஆர் சோர் இன் டேஸ்ட், ரொம்ப வந்து சோர் இன் டேஸ்ட், அதோட கலர் வந்து ப்ளூ லிட்மஸ் வந்து ரெட்டாக வரும். ப்ளூ லிட்மஸ் அப்படின்றது ஒரு இண்டிகேட்டர் என்னன்னு சொல்லி நான் டீட்டெயிலாக வந்து நெக்ஸ்ட் பேஜ் வரும்போது நான் சொல்கிறேன். ப்ளூ லிட்மஸ் வந்து ரெட்டாக மாறும். அண்ட் தென் பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா பிட்டர் டேஸ்ட், பிட்டர்ன்றது கசப்பாக இருக்கும், பேசஸ் வந்து கசப்பாக இருக்கும். அதோட கலர் சேஞ்ச் வந்து ரெட் லிட்மஸ் டு ப்ளூவாக மாறும். ஸோ அதை சொன்னல, லிட்மஸ் வந்து ஒரு இண்டிகேட்டர், நேச்சுரல் இண்டிகேட்டர். டர்மரிக் இஸ் அனதர், டர்மரிக்கும் இண்டிகேட்டர் தான், டர்மரிக்கும் லிட்மஸும் நேச்சுரல் இண்டிகேட்டர். ஸோ அதை தவிர்த்து நிறைய இண்டிகேட்டர்ஸ் நிறைய இருக்குது. ஸோ இப்போ வந்து ஆசிட்ஸ் வந்து நான் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சொல்கிறேன். ஆசிட் வந்து H+ அயான்ஸ் தான் வந்து நமக்கு ரிலீஸ் பண்ணும். அதே மாதிரி ஆசிடுன்ற வேர்ட் வந்து லாட்டின் வேர்ட். அந்த லாட்டின் வேர்டு என்னன்னா ஆசிடோஸ். ஆசிடோஸ்க்கு மீனிங் வந்து சோர் தான். அந்த ஆசிடோஸ்ன்ற மீனிங் தான் ஆசிட் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஆசிட்ஸ்லேயே நிறைய டைப்ஸ் ஆஃப் வந்து கிளாசிஃபிகேஷன் ஆகுது. ஒன்று வந்து பேஸ்ட் ஆன் ஆரிஜின் ஒன்று இருக்குது. ஆரிஜினில் வந்து என்னென்னா அது வந்து ஆர்கானிக் ஆசிட், இன்ஆர்கானிக் ஆசிட் அப்படின்னு சொல்லி 2 டைப்ஸாக வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து அதில் ஸ்ட்ராங் ஆசிட், வீக் ஆசிட், கான்சன்ட்ரேட்டட் ஆசிட், டைல்யூட் ஆசிட், மொத்தம் 4 டைப் ஆஃப் ஆசிட்ஸ் இருக்குது. இதில் வந்து ஸ்ட்ராங் ஆசிட் அப்படின்னா என்னென்னா, அது வந்து இதில் ஸ்ட்ராங் ஆசிட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் என்னென்னா HCl, ஹைட்ரோக்ளோரிக், சல்ஃபியூரிக் ஆசிட், இது எல்லாமே வந்து ஸ்ட்ராங் ஆசிட். வீக் ஆசிட், நெக்ஸ்ட் வீக் ஆசிட் வந்து ஆக்சலிக் ஆசிடு, இதெல்லாம் வந்து வீக் ஆசிட். லாக்டிக் ஆசிடு, இதெல்லாம் வந்து வீக் ஆசிட். அப்புறம் வந்து CH3COOHலாம் வந்து வீக் ஆசிட் தான். நெக்ஸ்ட் வந்து கான்சன்ட்ரேஷன் ஆசிட் அப்படின்னு சொல்லியிருக்கு. கான்சன்ட்ரேட்டட் ஆசிட் தான், அதோட ஆசிட் மோர் அமௌண்ட் ஆஃப் ஆசிடும் வாட்டர் ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ ஒரு பீக்கரில் பார்த்தீங்கன்னா வாட்டர் இவ்வளோ இருக்குது, ஆனால் அதில் வந்து நம்ம ஆசிட் வெறும் 2 drops தான் ஆட் பண்ணியிருப்போம். இதை தான் வந்து கான்சன்ட்ரேட்டட் ஆசிட் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து டைல்யூட் ஆசிட் அப்படின்றது என்னன்னா, அதில் வந்து வாட்டர் வந்து அதிகமாக இருக்கும், ஆனால் நம்மளோட ஆசிட்ஸ் வந்து கொஞ்சமாக தான் இருக்கும். ஸோ இதை தான் நம்ம வந்து டைல்யூட் சொல்கிறோம். கான்சன்ட்ரேட் ஆசிடும் டைல்யூட் ஆசிடும் ஆப்போசிட்டாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஸோ இப்போ வந்து பேஸ் பார்க்கலாம். பேஸ் வந்து என்னென்னா, பேசஸ் அப்படின்னா இந்த சப்ஸ்டன்ஸ் வந்து பிட்டர் டேஸ்ட்னு சொன்னேன். அதே மாதிரி அதோட டச் பண்ணும்போது நம்ம சோப்பியாக இருக்கும். இதில் வந்து ரெட் லிட்மஸ் வந்து ப்ளூ கலரில் மாறும். இதில் வந்து OH அயான்ஸ் தான் வந்து ரிலீஸ் ஆகுது. இதுலேயும் ஸ்ட்ராங் பேசஸ் அண்ட் வீக் பேசஸ். நம்ம வந்து பேசஸை ஆல்கலீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆல்கலீஸ்னால் என்னென்னா
அந்த பேஸ் வந்து வாட்டரில் சாலிபிளாக இருக்கும். அதுதான் அது வந்து ஆல்கலீஸ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஆல்கலீஸ்க்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து NaOH, KOH, கால்சியம் ஹைட்ராக்சைடு, இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள். ஸோ உங்களுக்கு நான் எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் சொல்கிறேன். இதில் வந்து சால்ட்டை பற்றி இல்லை. ஸோ வந்து சால்ட் அப்படின்றது என்னென்னா, தீஸ் ஆர் த காம்பவுண்ட்ஸ் ஃபார்ம்டு ஃப்ரம் ரியாக்ஷன் ஆஃப் ஆசிட் அண்ட் பேஸ். சால்ட்டுன்றது ஆசிடும் இருக்கும், பேஸும் இருக்கும். அந்த ஆசிடும் பேஸும் கலந்து ஒரு காம்பவுண்டாக வருதுல்ல, அதுதான் வந்து சால்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ இன்ட்ரோடக்ஷன் வந்து இந்த பேஜில் படிப்போம். இப்போ வந்து ஹாவ் யூ நோட்டீஸ் தட் ஸ்டெயின் ஆஃப் கறி. இப்போ நம்ம கறி சாப்பிட்றோம்ல, அதில் வந்து ஒயிட் கிளாத்தில் பட்டுருச்சுன்னா அதோட கலர் வந்து வாஷ் பண்ணும் போது, சோப் போட்டு வாஷ் பண்ணும்போது அந்த கலர் வந்து ரெட்டிஷ் ப்ரௌன் ஆகும். அதுவே ஏன் அப்படி ஆகுதுன்னா, ஆசிட் பட்டோடனே அது வந்து ப்ளூ லிட்மஸ் வந்து ரெட்டாக மாறும். இதே மாதிரி தான் அந்த கலர் வந்து லிட்மஸ் வந்து ரெட் கலரில் மாறுது. ஆசிட் வந்து பேசிக் இன் நேச்சர். இதிலே நமக்கு சொல்கிறாங்க ஆசிட் வந்து பேசிக் இன் நேச்சர். இப்போ வந்து இது அகைன் வந்து திருப்பி நிறைய வாட்டர் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணும்போது எல்லோ கலரில் சேஞ்ச் ஆகுது. ஸோ யூ கேன் ஆல்சோ யூஸ், இதை நம்ம வாஷ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து சிந்தட்டிக் இண்டிகேட்டர்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சிந்தட்டிக் இண்டிகேட்டர்ஸ்னால் மெத்தில் ஆரஞ்சு, ஃபெனாப்தலின், இதெல்லாம் வந்து நேச்சுரலாக கிடையாது. நேச்சுரல்ன்றது வெறும் லெமனு, டர்மரிக், இந்த இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் தான் வந்து நேச்சுரலாக இருக்கிறது. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம இன்ட்ரடக்ஷன் பார்ட் முடிச்சாச்சு. நாளைக்கு நெக்ஸ்ட் வந்து லேப்ராட்டரி அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் இருக்குது. அந்த டாபிக்கில் இண்டிகேட்டர்ஸ் வந்து நிறைய சொல்கிறாங்க. இண்டிகேட்டர்ஸ் தான் என்ன, அதில் வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன் என்னென்ன இண்டிகேட்டர்ஸ் இருக்குது, அது என்னெல்லாம் பண்ணும், எப்படி எந்த கலர் சேஞ்ச் ஆகும், அதெல்லாம் வந்து டீட்டெயிலாக நான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு போடுறேன். உங்களுக்கு இதில் எதனா டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் எதனா உங்களுக்கு இன்னும் டீப்பாக வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச எஃபெக்ட் போட்டு உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து போடுறேன். நீங்கள் வந்து எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன், நான் போடுற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.